நல்லா தூங்குறாரு. எப்படி எழுப்புறது? மாமா எழுந்துருங்க. இந்தாங்க காஃபி. உன்னை யார் ரூமுக்கு வர சொன்னா? நான் யாரை கேட்கணும்? இன்னும் கொஞ்ச நாள் தான். இது உங்க ரூம் இல்ல, நம்ம ரூம். ஏய், நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. மரியாதையா வெளியே போ. அத அப்ப பாப்போம். இப்ப சீக்கிரமா ரெடி ஆகி வாங்க. உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்சதை நான் சமைச்சு வைக்கிறேன். சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, அம்மா வர சொன்னாங்க. ஷோ, காலையில இவ முகத்துல முழிச்சிட்டேன். இன்னைக்கு நாள் என்ன ஆக போகுதோ. இவன் எதுக்கு என் ரூம்லாம் வரா? முதல்ல அம்மாவை சொல்லணும், இவளெல்லாம் இங்க ரூம்க்கு அனுப்பவே கூடாதுன்னு. வீட்டில் ஒரு வேலை செய்கிறது கிடையாது. வீட்டை பெருக்கிறதும் கிடையாது, தூத்துறதும் கிடையாது. ஆடி 18 எல்லா பிள்ளைகளும் காலையில் எழுந்து வாச தெளித்து கோலம் போட்டு எப்படி இருக்காளுவோ. இவ மட்டும் ஏன்னா 10 மணி வரைக்கும் தூங்குறாளோ தெரில. ஏடி சரண்யா, ஏஞ்சிரடி, தூங்குறா. எல்லாம் இவன் அப்பா கொடுக்குற செல்லம். ஏஞ்சிருக்கட்டும், கையை முறிக்கிறேன். ஏக்கா லட்சுமி அக்கா, என்னக்கா பண்றீங்க? பாருடி விஜயா, எல்லா வீட்லேயும் பிள்ளையோ காலையில் எழுந்து என்ன வேலை செய்தோ. தூங்குறா மணி 10 வரைக்கும், ஒரு வேலை செய்ய மாட்றா. இந்த இலை வேற உதிர்ந்துக்கிட்டே இருக்கு, பெருக்கி மாளலை, அது பாட்டு கொட்டுது. எழுப்பி விடுங்கக்கா, சின்ன பிள்ளை அதான் தூங்குறா. நம்ம எழுப்பி விட்டாதான் ஏஞ்சிருப்பா. அவளடி சின்ன பிள்ளை, வாய் வாய் சரியான வாய். சரிக்கா. அக்கா, வெள்ளை நூல் இருந்தா கொடுங்கக்கா. காலையில போய் வாங்கிட்டு வர சொன்ன இந்த மனுஷன் படிக்கிறதுக்கு எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தாரு. நூல் மட்டும் வாங்கிட்டு வர மறந்துட்டாரு. இருடி விஜயா, எடுத்துட்டு வந்து தரேன். அக்கா, படிக்கிறதுக்கு அவல் பொரி வாங்கிட்டு வந்தீங்களாக்கா? இருக்குடி விஜயா. அப்படியே அதுவும் கொஞ்சம் கொடுத்துருங்கக்கா. வேற ஏதாவது வேணுமா, இல்லை அது மட்டும் போதுமா? அது போதும்க்கா. இங்கே நின்னுக்கோ, இதோ வரேன். அப்படியே பூ வாங்கிட்டு வந்தா கொஞ்சம் கேட்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள போயிட்டாங்க. மா வாடி, ஆடி தம்பிக்கு காஃபி கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேம்மா. வேற ஏதாவது வேலை இருக்கா? அம்மா, இத்தனை வருஷத்துல முறையா நீ வீட்டு வேலைலாம் செய்யறத நான் பாக்குறேன். ஏன் கண்ணையே நம்ப முடியல. விளையாடாதம்மா. சரி சரி, உனக்கு வேற எதுவும் வேலை இல்லை, நீ போ. நீங்க வெளியே போங்க, நான் மாமாவுக்கு ஸ்பெஷலா சமைக்க போறேன். என்னடி சமைக்க போற? அது சர்ப்ரைஸ். சரி சரி, என்னவோ பண்ணு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த குக்கரை மட்டும் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடு. சரி சரி, நீங்க போங்க. என் சமையலை பார்த்து மாமா அசந்து போக போறாரு. பால் எங்க இருக்கு? ஃப்ரிட்ஜில் பார்ப்போம். இந்த ஃபோன் வேற சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு. பாட்டு வைக்கலான்னு பார்த்தா ஃபோன்ல சார்ஜ் இல்லை. ஷோ, சரி நம்ம வேலையை பார்ப்போம். குண்டா குண்டா குண்டக்க குண்டக்க முடிஞ்சிட்டா. என்னடி, என்ன ஆச்சு? ஏன் குனிஞ்சிட்டு இருக்க? இடுப்பு பிடிச்சுக்கிச்சுங்க. எப்படி பிடிச்சது? என்ன ஆச்சு? என்னடி பண்ண? அது எங்க கேக்குறீங்க? இன்னைக்கு ஆடி பெருக்குல்ல, அதான் ஆடிக்கிட்டே பெருக்கனேன், இடுப்பு பிடிச்சுக்கிச்சு. இன்னைக்கு தாண்டி நீ சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்க. ரொம்ப சந்தோஷம். இப்படியே உக்காந்துக்கோ. எங்க ப்ளீஸ்ங்க, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கங்க, என்னால முடியல. போன வாரம் என்னைய அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போட்ட இல்லடி, அதான் இந்த வாரம் உனக்கு தானா நடக்குது. கிளம்பு கிளம்பு, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அங்கேயே இருந்துட்டு 1 மாசம் கழிச்சு வா. அகிலா,
பாண்டி சாப்பிட்டானா? அவரு சாப்பிட்டாரு அத்தை, நீங்க சாப்பிடுங்க. என்ன இது இட்லி கல்லு மாதிரி இருக்கு. இவாளுக்கு வேற வேலை கிடையாது. இட்லி சரியில்லை, சட்னி சரியில்லை, பொங்கல் இல்லை, வடை இல்லை. செஞ்சு பார்த்தா தானே தெரியும். உன்கிட்ட தானே கேட்குறேன் அண்ணி. அடுத்த தடவை ஒழுங்கா பண்றேன் அண்ணி. இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி சரி, அந்த சப்பாத்தியை எடுத்து வை. வேற ஏதாவது வேணுமா அண்ணி? வேணாம் வேணாம். வாயா ஆதி, உட்காந்து சாப்பிடு. அகிலா, ஆதிக்கு சாப்பாடு வை. உட்காருங்க தம்பி, சாப்பிடுங்க தம்பி. சித்ரா, இங்க வந்து பரிமாறு. ஏன் எழுந்துட்ட? உட்காந்து சாப்பிடு. போதும் பாட்டி, ஆதி, உட்காந்து சாப்பிடு. நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேம்மா. இங்க இவ்ளோ சமைச்சிருக்கே, வெளிய சாப்பிட போறேன்ற? இல்லம்மா. உட்காரு முதல்ல. ஷோ. உட்காந்து ஒழுங்கா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எழுந்து வரணும். தம்பி, சொல்லுங்க. சப்பாத்தி வைக்கட்டாப்பா? இல்ல, இட்லி போதும். ஏண்டி இதை எடுத்துட்டு வர இவ்ளோ நேரமா உனக்கு? எல்லாரும் சாப்பிட்டுட்டே போயிட்டாங்க. இது நான் எல்லாருக்கும் செய்யல, மாமாவுக்கு தான் செஞ்சேன். நீங்க சாப்பிடுங்க. இல்ல, வேண்டாம். அவங்க பேசிக்கட்டும், அவ பாத்துப்பா. இனி எனக்கு இங்க வேலை இல்ல, நான் போறேன். சாப்பிட்டு பாருங்க மாமா, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்காகவே ஸ்பெஷலா பண்ணது. என்ன மாமா, என்ன அவாய்ட் பண்ண பாக்குறீங்களா? இனி அது நடக்காது. பாத்தீங்கல்ல, வீட்டில் இருக்கிற எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டு. இப்போ கூட உங்களுக்கு நான் தனியா பரிமாறணும்னு எல்லாரும் போயிட்டாங்க பாத்தீங்களா? ஆனா நீங்க என்னன்னா ரொம்ப பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. மாமா, நான் முன்ன சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். இந்த ஜென்மத்துல உங்களுக்கு நான் மட்டும்தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது, மாற்ற விடவும் மாட்டேன். சாப்பிடுங்க. பயந்துட்டேன் நானு. ஏய், இந்த ஊர் இல்ல, இந்த உலகமே உனக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் எனக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்காது. அது நடக்கவும் விட மாட்டேன். அப்புறம் இன்னொன்னு, இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதிய நான் பார்த்ததே இல்லை. எனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் உன் சந்தோஷத்துக்காக என்ன கட்டாயப்படுத்துற? இதுலயே தெரியுது நீ எந்த அளவுக்கு நல்லவ அப்படின்னு. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது மாமா. கல்யாணம் முடியட்டும், அப்புறம் தெரியும் இந்த சித்ரா யாருன்னு. நான் ஒன்றும் வில்லியா இல்ல, எனக்கும் உங்களை பிடிக்கும். என்னால உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. அதுக்கு பேரு நீங்க வில்லின்னு வச்சாலும் சரி, வேற என்ன வச்சாலும் சரி, என்னால உங்களை விட்டு கொடுக்கவே முடியாது மாமா. ஏன்னா ஐ லவ் யூ. ஏய், ஒரு அளவுக்கு தான் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. இன்னும் ஒரு நிமிஷம் நீங்க நின்னாலும் இங்க நடக்கிறதே வேற. போ இங்க இருந்து. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தியே ஆகணும். இவ தொல்லை தாங்க முடியல. சை. ஆதி, அந்த பொண்ணுகிட்ட உண்மையை சொல்லிட்டியா? இல்ல மச்சான், என்னால அவகிட்ட சொல்ல முடியலடா. அப்புறம் எப்படிடா அந்த பொண்ணுகிட்ட பொருளை தருவ? தெரியல மச்சான். ஏன்டா உண்மையை சொல்லிட்டு பொருளை தர வேண்டியது தானே, எதுக்கு உண்மையை சொல்லாம இருக்க? சொல்றது பிரச்சனை இல்லை மச்சான், நான் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் அவ என்னை வெறுத்துருவாளோன்னு பயமா இருக்குடா. மச்சான், என்னடா சொல்ற? அவ வெறுத்தா உனக்கு என்னடா? அவளுக்காக நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற? அவகிட்ட உண்மையை சொல்லி அவ பொருளை கொடுத்துட்டு வந்துரு. அவளுக்கு ஒன்று பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்னடா? அது மச்சான், அப்போ நான் சொன்னது உண்மையாயிடுச்சு. அந்த பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கு.
அதனால தானே அவ வெறுக்க கூடாதுன்னு நினைக்கிற. தெரியல மச்சான், ஆனா அவ என்னை வெறுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்டா. ஆதி விளையாடாதடா, வீட்டில் வேற நிச்சயம் பண்ண போறாங்க. இந்த நேரத்துல ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுடா. பிரச்சனை ஆனா போகுது, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா என்னால சித்ராவை கல்யாணம் பண்ண முடியாதுடா. அப்போ என்ன பண்ணலான்னு இருக்க? தெரியல மச்சான், எனக்கு அவளை பார்க்கணும்னு தோணுது. இப்போ கூட அவ இங்க வரமாட்டாளான்னு தான் நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் அவ கண்டிப்பா கோவிலுக்கு வருவா, அவளை பார்ப்பேன். டேய், அந்த பொண்ணு ஏற்கனவே ஒன்னும் பஞ்சாயத்துக்கு இழுத்துருக்காடா, பார்த்து இருந்துக்கோ, பிரச்சனை ஆயிட போகுது. அதை நான் பார்த்துக்கிறேன் மச்சான். ஹலோ சார். என்னையா கூப்பிட்டீங்க? ஆமாம் சார், உங்களை தான் கூப்பிட்டேன். நீங்கள் தானே சந்தோஷ்? ஆமா ஆமா, சொல்லுங்க. இல்லை சார், வீடு ஷிஃப்ட் பண்ணணும், வேன் வேணும். இங்கே கேட்டதுக்கு எல்லாரும் உங்களை தான் சொன்னாங்க. உங்கள் வீட்டுக்கு தான் போனேன், அவங்க தான் நீங்கள் கோவில் போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டுன்றதுனால நானே நேரில் வந்துட்டேன். வீடு ஷிஃப்ட் பண்ண போறாளா? எங்க போறா? என்ன ஆச்சு? ரேட் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல சார். அது சரிங்க, நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா ரேட் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். பக்கத்து சிட்டி வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே மேடம், என்னைக்குன்னு சொன்னீங்கன்னா வேன் எடுத்துட்டு வந்து பிக்கப் பண்ணிடுவேன். இப்போ உடனே கிளம்புற மாதிரி இருக்கு சார், எனக்கு இப்போவே வேணும். தியா, சரி ஓகே சார், கொஞ்சம் வீடு வரைக்கும் வாங்க. அந்த முக்கு தெருவில் 2வது வீடு தான், வந்துடுங்க சார். தியா நில்லு, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போற. கையை விடுங்க. முடியாது, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. கையை விடுறேன். எங்க போற? இப்போ நீங்கள் கையை எடுக்கலை, கத்தி ஊரை கூப்பிட்டுடுவேன். தியா சொல்லு தியா, என்ன ஆச்சு? இந்த ஊர்ல உனக்கு யாரு பிரச்சனை கொடுக்கறது? நான் இருக்க, எந்த பிரச்சனைனாலும் நான் வந்து உனக்காக நிக்கிறேன். பிரச்சனையே உங்களாலனா? என்னாலயா? என்ன தியா சொல்ற? உங்ககிட்ட நான் எதையும் சொல்ல விரும்பல, என்ன போக விடுங்க. தியா நில்லு, என்ன பிரச்சனை உனக்கு? வாழ திறந்து சொல்லு. என்ன சொல்லணும் இனி? உங்களை என்னையும் சேர்த்து வச்சு உங்கள் அம்மா என் வீட்டில் வந்து அசிங்கப்படுத்திட்டு போகிறாங்க. என் அப்பாவை கை நீட்டி அடிக்கிறாங்க. இதுக்கு மேலே நான் எதுக்கு இங்கே இருக்கணும் இந்த அசிங்கத்தோட? என் அம்மா உன் வீட்டுக்கு வந்தாங்களா? ஆமாம். இதோ பார், இப்போ நீ ஊரை விட்டு போக கூடாது, நான் விட மாட்டேன். நீ ஊரை விட்டு போனீன்னா அது என்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்துற மாதிரி. ஊரை விட்டு போகாத. நீ ஒரு டீச்சர், மற்ற பசங்களுக்கு உதாரணமா இருக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. உன் மேல தப்பு இல்லாம நீ ஊரை விட்டு போகவே கூடாது. அவங்க முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணும். மச்சான், இவ எங்கேயாவது வீடு ஷிஃப்ட் பண்ணணும்னு கூப்பிட்டா நீ போகவே கூடாது. எனக்கு தெரியாம இவ ஊரை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது. இங்கே பாரதியா, இனி என் வீட்டுல இருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ தைரியமா இரு. இப்போ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் தான் இருக்கு இவங்களுக்கு. காப்பாத்துங்க. தியா